Hi friends, welcome to Nakshatra Designers. Last பாத்தீங்கன்னா இதே green color blouse baseலயே வந்து kundhan work and stones and thread work பேஸா பண்ணிருந்தோம். அதோட sleeve portion எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட back neck design வந்து எப்படி இருக்கணும் அப்படி நீங்க பார்க்கணும்னா கீழ descriptionல கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க லிங்கை. இதுக்கு வந்து நம்ம outline கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் heavy work பேஸா தான் இருக்கும் ஸ்லீவுமே. ரெண்டு லைன் வந்து நம்ம அவுட்லைன் சரி வர்க் கொடுத்துடலாம். நம்ம வீடியோவை அதே போல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதோட பேக் நெக்கில் பார்த்தபடியே தான் இது. ஸோ இந்த இடத்துல பீட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல கோதுமை பீட்ஸ் கொடுக்கலாம். ரெண்டு லேயராக கொடுப்போம். ரைட் அண்ட் லெஃப்ட் ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி ரெண்டு லேயராக கொடுத்துட்டு மறுபடியும் பீட் லைன்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட பார்டர் லைனாகவே ரிப்பீட் ஆகும் நம்மளுக்கு. பார்டர் லைன் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்கேல் வச்சு ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த பார்டர்லேருந்து 1 2 3 இந்த 3 இன்ச்சுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த எட்ஜஸில் இந்த கார்னரில் வச்சு 1 இன்ச்சு, அதே போல் இந்த கார்னர்லேயும் வச்சு 1 இன்ச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம இது போல் வி ஷேப் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஷேப் வச்சு நம்ம கொஞ்சம் ஒர்க் வந்து ஸ்லீவ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1 இன்ச், இந்த இடத்துல 1 இன்ச் வரணும், இங்கே வந்து 3 இன்ச்சஸ் பேஸ் வரணும். ஸோ அடுத்து இதே போல் மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1.5 இருக்கணும், அதே போல் இங்கேயும் 1.5 இன்ச் இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம அதே போல் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ரிப்பீட்டாக இங்கே என்ன பார்டர் ஒர்க் என்ன கொடுத்துருக்கோமோ பீட்ஸு, இந்த கோதுமை பீட் ரெண்டு பக்கமும் வர மாதிரி அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து பீட்ஸ் இதை கொடுத்து இது ஒர்க்கை வந்து ஃபுல்லாக பார்டர் லைன் மாதிரி கொடுத்துட போகிறோம். இப்போது ஸோ கீழே எப்படி பார்டர் லைன் கொடுத்துருக்கோமோ அதே போலவே இந்த வந்து இந்த பெண்டுக்கும் வந்து நம்ம நீட்டாக வந்து பார்டர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ இதோட சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். ஸோ இப்போ இது வந்து நல்லா காயிட்டும். இப்போ இந்த 2 பீட்ஸ் பார்டர் லைன் இருக்கு இல்லையா, இது சென்டரில் ஒரு லைன் போட்டு அதில் வந்து பீட் லைன் மட்டும் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு லைன் போட்டு அதில் பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோன்ஸை சுற்றியும் வந்து பீட் ஒர்க் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஒட்டியே நான் வந்து சரி அவுட்லைன் கொடுக்குறேன். இது வந்து அப்படியே லீஃப் மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த பார்டர் லைனும் இந்த சென்டர் லைனும் ஒட்டி வர மாதிரியே இருக்கும். ஸோ கேப்பே இல்லாமல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம எங்கேயுமே நாட் போட்டு எடுக்க தேவையில்லை, அப்படியே கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம் ஸ்டிச்சஸை.
லைட்டாக ஒன்றோட ஒன்று டச் ஆகாத அளவுக்கு சின்ன கேப் மட்டும் இருக்க மாதிரி அந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டோம்னாவே போதும். லீஃப் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே போல் அந்த பார்டர் சைடில் உள்ள 2 சைட்லேயுமே நம்ம இந்த அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம 2 சைடுமே லீஃப் மாதிரி கொடுத்து நீட்டாக இந்த பார்டர் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் அதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க டீட்டெயில்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பேஸ் ஸ்டிச்சஸ் நிறைய இதில் இன்க்ளூடடாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி ஒர்க் இருக்கும். அண்ட் நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த ராஜா ராணி பல்லக்கு டிசைன்ஸ், அதே போல் பெல்ட் போர்ஷன் ஒர்க் இருக்கும். அண்ட் ஹேங்கிங்ஸ், முக்கியமாக ஹேங்கிங்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் பேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இதில் நிறைய இன்க்ளூடடாக இருக்கும். அதே போல் 3D ஒர்க், பேட்ச் ஒர்க் பேஸ் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ், ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். அண்ட் 50 டிசைனுக்கான ஸ்பைரல் புக் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த 50 டிசைன்ஸும் ஈஸி மெத்தடில் நீங்கள் எப்படி ட்ரேசிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான போர்ஷனும் நம்ம அதிலேயே வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக நம்ம இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு. அண்ட் அதே போல் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஸோ இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டோம். நல்லா ரெட் கலரில் சென்டர் பார்டர் வந்து நல்லா ஹெவியாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமேட்டு மேலே வந்து நம்ம புட்டாஸ் பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா நெருக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் பேஸ் வேணும், கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் பேஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். ஈவனாக ஸ்கொயர் பேஸ் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ இதே வந்து ஃபுல்லாக இந்த மேலே வர எல்லா போர்ஷனுக்குமே இதே போலவே மார்க்கிங் பண்ணி நான் அதில் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி நல்லா காய விட்டுடலாம். ஸோ இப்போது இந்த போர்ஷனில் நான் வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து சிங்கிளாக வந்து பேஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் சின்ன ஒரு கேப் இருக்கணும். ஸோ அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து சென்டர் ஒர்க் எது பண்ணுறதுனாலும் பீட் ஒர்க் கொடுக்குறதுனா கூட நீட்டாக கொடுத்துக்க முடியும். இந்த ஆன்லைன் கோர்ஸ், டைரக்ட் கிளாஸஸ் 2 பற்றியுமே நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. 2 கிளாஸஸ்மே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் 2மே வந்து ரொம்ப ப்ராப்பரான டைமிங்கில் போயிட்டு தான் இருக்குது. எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் கிளாஸஸ்லாம் நம்ம இங்கே கோயம்புத்தூர் பிளமேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டைம் உங்களுக்கு அக்சஸாக இருக்கும். நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் 2மே இதில் கொடுத்துருப்போம். ஸோ மோஸ்ட் அட்வான்ஸ் அண்ட் ட்ரேசிங் மெத்தட் ஓவராலாக 2 லெவலாகவுமே கன்வெர்ட் ஆகும். நீங்கள் எந்த லெவல் வேணாலும் எடுத்து ஜாயின் பண்ணி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கோர்ஸில் நான் ஃபுல்லாக நீட்டாக ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இதில் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு கட் ஒர்க் ஆகட்டும், இல்லை நெட் கிளாத் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஒர்க் பேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் முடிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் ஒர்க் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ண வச்சுருவேன். ஸோ 1 or 2 ப்ளவுஸ் வந்து என் கைடன்ஸோடு நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு கோர்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டினது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் பேஸ் கொடுத்துடலாம்.
இது வந்து லைன் ஷீட் போடவே உங்களுக்கு Simply people and these people have also separated the overall schools for separated marks arrangement. So இப்போ இது beads வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு வெளியே ஒரு அவுட்லைன் பார்த்தா நான் இந்த மெரூன் கலர் த்ரெட்லயே வந்து பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் கொடுத்துறேன். ஸோ இதில் வந்து இந்த போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த புட்டாஸே பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக பெரிய பெரிய ஸ்கொயராக அரேஞ்ச் பண்ணுறபடி ஸ்லீவ் ஃபுல்லாகவே கவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷன் ஒர்க் பண்ணுறது வந்து எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த போர்ஷனில் நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸோட ஒவ்வொரு கார்னரும் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். ஸோ ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போகாமல் ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இல்லை ட்ராப் பண்ணி போட தான் வரும் அப்படின்னா லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஒர்க்கை கொடுங்க, நீட்டாக இருக்கும். ஸோ இதே போல் ஒவ்வொரு லைனுமே ஃபார்ம் ஆகிட்டே வரணும். இந்த ஒர்க் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்லீவ் போர்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.